வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தர்பூசணி பழங்கள் எல்லாம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். மக்கள் கிட்ட இன்னைக்கு நாங்க அவங்க சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்கிறதுங்கிறத இன்னைக்கு நாங்க மக்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறோம். வாங்க போய் கேட்போம். சார் வணக்கம். இந்த கோடைக்கால வெப்பத்தை மக்களுக்காக தணிக்கிறதுக்காக நாங்க தர்பூசணி பழங்களும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூஸ் கொடுக்குறோம். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நல்லா இருக்குங்க. உங்க இது சேவை என்றென்றைக்கு வரட்டும். நல்லா இருக்குங்க. வெயிலுக்கு நல்லா இருக்குங்க. சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குங்க. இது தர்மத்தை தாண்டிய தாகம். புண்ணியம் யாரும் கிடைக்காது. திருப்பூர் ஃபுல்லா அது பரவிருச்சு. ராக்கியாபாளையம் வந்தாலே இந்த இடத்துல பிரேக் அடிச்சு போகணும்போது தோணுது. நான் 4 பேருக்கு சொல்லி வாங்கி கொண்டு கொடுக்குறேங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்னா, வெயில் ரொம்ப அடிக்கிறனால தண்ணி தான் எடுக்குங்க மக்களுக்கு. ஸோ இந்த டைம் இந்த பக்கம் போறவங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இது குழு குழு இருக்குதுங்க. சாப்பிட்டா நல்லா குழு குழு இருக்குமுங்க. நல்ல வெயிலுக்கு நல்ல சூட்டுக்கு இதுக்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்குமுங்க. நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. நன்றி எல்லாம் வேண்டாங்க சபாட்டி. இது எங்களோட கடமை. எப்படி சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு இந்த வெயிலுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? இது நல்லா இருக்கா? ஓகே தங்க. இலவசமா மக்களுக்கு சேவை பண்றது நல்லா இருக்குது. இந்த மாதிரி அதிக பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க மேடம். ரொம்ப சந்தோஷம். இது தெய்வத்துக்கு மீறின செயலா இருக்கு மேடம். ஓகே மேடம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தர்பூசணி நாங்க 90 நாளைக்கு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆனா தர்பூசணி வரணும். நாங்க வர வரைக்கும் நாங்க இதை கண்டிப்பா மக்களுக்காக இதை நாங்க செய்வோம். தர்பூசணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூஸும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காங்கேய ரோட் பக்கம் வரவங்க கண்டிப்பா இங்க இருந்து நீங்க உங்களோட தாகத்தை தணிச்சிட்டு போங்க. எங்களுக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கும். நன்றி.